வணக்கம். 4 மணி செய்திகளை வழங்குவதற்காக நான் காயத்ரி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடாளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நெல்லையில் சத்யா, தென்காசியில் கைலை ராஜன் போட்டி வேட்பாளர்களை இன்று அறிமுகம் செய்கிறார் சீமான். திமுகவுடன் காங்கிரஸ் மேலிட பொறுப்பாளர்கள் நாளை ஆலோசனை. நாடாளுமன்ற தேர்தல் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்துகின்றனர். சேலத்தில் சில நிர்வாகிகள் அதிமுகவினருடன் இணைந்து செயல்படுவதாக திமுக ஒருங்கிணைப்பு குழு குற்றச்சாட்டு. எடப்பாடி சட்டமன்ற தொகுதியில் கூடுதல் கவனம் செலுத்தவும் அறிவுரை. கூட்டணி கட்சிக்கு கோவை நாடாளுமன்ற தொகுதி வழங்கப்பட்டாலும் பாரபட்சமின்றி இணைந்து பணியாற்ற வேண்டும். திமுக நிர்வாகிகளுக்கு அமைச்சர் உதயநிதி அறிவுறுத்தல். உத்தரப்பிரதேசத்தில் காங்கிரஸ் சமாஜ்வாதி இடையே தொகுதி உடன்பாடு. 11 இடங்களில் காங்கிரஸ் போட்டியிட உள்ளதாக அகிலேஷ் யாதவ் தகவல். இந்தியா கூட்டணியில் இருந்து என்டிஏ கூட்டணிக்கு தாவுகிறாரா பீகார் முதலமைச்சர் நிதிஷ்குமார்? பதவி விலகி பாஜக ஆதரவுடன் மீண்டும் முதலமைச்சராக பதவியேற்க உள்ளதாக தகவல். பீகாரில் நிதிஷ்குமாருடன் கூட்டணி சிக்கல் ஏற்பட்டுள்ள நிலையில் மூத்த பார்வையாளராக பூபேஷ் பாகல் நியமனம். அடுத்த கட்ட நகர்வுகளில் கவனம் செலுத்தும் காங்கிரஸ். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கேடு தொடர்கதையாகி வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கண்டனம். போலீசின் அலட்சிய போக்கை ஒப்புக்கொள்ளாமல் தனக்குத்தானே கண்டனம் தெரிவிக்கிறார் முதலமைச்சர் என்றும் விமர்சனம். கேரளாவின் கொல்லத்தில் சாலையில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட ஆளுநர் ஆரிஃப் முகமது கான். கருப்பு கொடி காட்டி போராடிய எஸ்எஃப்ஐ அமைப்பினரை போலீசார் கட்டுப்படுத்தவில்லை என வாக்குவாதம். No, I will not go. You were giving them protection here. Police, they were standing here at the police protection. I will not go from here. மும்பையில் நடைபெறும் சபாநாயகர்கள் மாநாடு. அப்பாவுவை உத்தரப்பிரதேச சபாநாயகர் என குறிப்பிட்டதால் சர்ச்சை. தேசிய ஜனநாயக கூட்டணியை உருவாக்கியதே ஜெயலலிதாதான். அண்ணாமலைக்கு கேபி முனுசாமி பதிலடி. ராமரை வைத்து ஏமாற்றினால் அவரே தண்டனை வழங்குவார் என்றும் கருத்து. தேனி லோயர் கேம்பில் பவதாரணியின் உடலுக்கு அஞ்சலி செலுத்திய ஓபிஎஸ் பாரதி ராஜா. பாட்டி மற்றும் தாயாரின் நினைவிடம் அருகே உடல் அடக்கம் செய்யப்படுகிறது. டெல்லியில் ஆம் ஆத்மி ஆட்சியை கவிழ்க்க பாஜக சதி செய்ததாக முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் குற்றச்சாட்டு. 7 எம்எல்ஏக்களுக்கு தலா 25 கோடி ரூபாய் கொடுக்க முன்வந்ததாக கூறப்படுவதை மறுத்துள்ள பாரதிய ஜனதா. தமிழ்நாட்டிற்கு முதலீடுகளை ஈர்க்க வெளிநாடுகளுக்கு இன்று இரவு புறப்படுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். ஸ்வீடன், ஸ்பெயின் நாடுகளுக்கு 10 நாள் பயணம். உதகை மக்களை முடக்கி போட்ட உறைபனி. 2 நாட்கள் உறைபனி தொடரும் என வானிலை மையம் தகவல். பெருங்குடியில் குழாய் உடைந்து வெளியேறிய குடிநீர்.
வாகனங்கள் அடித்துச் செல்லப்பட்டதுடன் மின்மாற்றியும் சாய்ந்த நிலையில் சீரமைப்பு பணிகள் தீவிரம். ஸ்ரீரங்கம் கோயிலில் ஒரே நாளில் அதிரடியாக நீக்கப்பட்ட 138 ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள். வாழ்வாதாரம் பறிபோனதாக கோயில் இணை ஆணையர் அலுவலகம் முன்பு தர்ணா. பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் உண்ணாவிரதம். கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்ற கோரி ஆசிரியர்கள் முழக்கம். ஈரோடு மாவட்டம் அந்தியூர் அருகே மாடு முட்டி முதியவர் படுகாயம். சாலையில் நடந்து சென்று கொண்டிருந்த போது முட்டி தூக்கி வீசிய மாடு. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தமிழ்நாடு பாஜக மேலிட பொறுப்பாளர்களாக அரவிந்த் மேனன், சுதாகர் ரெட்டி நியமனம். புதுச்சேரிக்கு மேலிட பொறுப்பாளராக நிர்மல் குமார் சுரானா நியமனம். திருப்பூர் எஸ்பியாக இருந்த சாமிநாதன் பணியிட மாற்றம். புதிய எஸ்பியாக அபிஷேக் குப்தா IPS நியமனம். இசையமைப்பாளர் இளையராஜாவின் மகளும் பாடகியுமான பவதாரணியின் உடலுக்கு இறுதிச் சடங்குகள் நடைபெற்று வருகின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் பழனிக்குமாரிடம் கேட்கலாம். பழனிக்குமார், இப்போ இறுதிச் சடங்குல யார் யாரெல்லாம் பங்கேற்று இருக்கிறார்கள்? உடல் அடக்கம் செய்யப்படக்கூடிய அந்த தருவாய் அப்படிங்கிறது நெருங்கி இருக்கா? நிச்சயமாக காயத்ரி, அதாவது உடல் நலக்குறைவால் பாதிப்படைந்த பின்னணி பாடகியான பவதாரணி இலங்கையில் சிகிச்சை பெற்று காலமானதை அடுத்து நேற்று சென்னைக்கு அவரது உடல் கொண்டு வரப்பட்டு இன்று காலை அவரது தந்தையும் இசையமைப்பாளருமான இளையராஜாவின் சொந்த ஊரான தேனி மாவட்டத்திற்கு இன்று காலை எடுத்து வரப்பட்டது. லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் தாயாரும் பவதாரணியின் பாட்டியுமான சின்னத்தாயி மற்றும் பவதாரணியின் தாயாரும் இளையராஜாவின் மனைவியுமான ஜீவா ஆகியோர்களது நினைவிடங்களுக்கு அருகே அவரது பவதாரணியின் உடலானது நல்லடக்கம் செய்வதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டது. முன்னதாக பவதாரணியின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக காலையிலிருந்து லோயர் கேம்பில் உள்ள இளையராஜாவின் பண்ணை வீட்டில் ஏராளமானோர் குவிந்திருந்தனர். குறிப்பாக இளையராஜாவின் சொந்த ஊரான பண்ணைப்புறம் கிராமத்தைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள், உறவினர்கள் மட்டுமல்லாது தேனி மாவட்டத்தில் உள்ள அரசியல் பிரமுகர்கள், தன்னார்வ அமைப்பினர்கள் மற்றும் வியாபாரிகள் என ஏராளமானோர் நீண்ட நேரமாக காத்திருந்து பின்னணி பாடகி பவதாரணிக்கு தங்களது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். கிட்டத்தட்ட காலையிலிருந்து தொடங்கிய இந்த இறுதி இறுதி அஞ்சலியானது மாலை வரை தற்போதுதான் முடிவடைந்தது. இதனிடையே பவதாரணியின் ஆத்ம சாந்தி வழிபாடுக்காக அதிகாரிகள் மூலமாக முற்றோதலும் நடத்தப்பட்டது. இதையடுத்து மதுரையில் இருந்து விமானம் சாலை மார்க்கமாக லோயர் கேம்பில் உள்ள தனது பண்ணை இல்லத்திற்கு இளையராஜா வந்தடைந்ததும் சிறிது நேரத்தில் அவரது உடலுக்கு குடும்ப வழக்கப்படி இறுதிச் சடங்குகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இறுதிச் சடங்கில் இளையராஜாவின் குடும்பத்தினரான கார்த்திக் ராஜா, யுவன் சங்கர் ராஜா மற்றும் வெங்கட் பிரபு, பிரேம்ஜி உள்ளிட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த இறுதிச் சடங்கு தற்பொழுது அந்த இளையராஜாவின் பண்ணை இல்லத்திலேயே நடந்து வருகிறது. அந்த காட்சிகளை தான் நேரடியாக தற்பொழுது நாம் கண்டு வருகிறோம். இளையராஜாவின் குடும்ப வழக்கப்படி சாங்கிய சடங்குகள் அனைத்தும் செய்யப்பட்டு அவர்கள் பவதாரணியின் தாயார் மற்றும் பாட்டி ஆகியோரது நினைவிடங்களுக்கு அருகாமையிலேயே பவதாரணியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. இதற்காக இருவரது சமாதிகளுக்கு இடையே குழிகள் தோண்டப்பட்டு முழுமையான அந்த பணிகள் முடிவடைந்து தற்பொழுது இறுதி சடங்கு முடிவடைந்ததை அடுத்து பவதாரணியின் உடலானது நல்லடக்கம் செய்யப்பட உள்ளது. காயத்ரி, நன்றி பழனிக்குமார். கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.